இந்த நாளிடத்திற்கு சென்றவன் 500 வருஷம் அழகாக மூழ்கினான். அதற்கு மேலும் மூழ்க முடியும். மூச்சு முட்டுது. ஆமா பார்க்கிறான். ஆகா கரையிலே கௌதவரிசி அமர்ந்திருக்கின்றாரே, அவருக்கு தெரியாமல் இப்படி ஒரு மூச்சு எடுப்பது. எப்படியாவது மூச்சு எடுத்து ஆகணும், இல்லைன்னா நம்ம செத்தே போவோம். அப்படி கண்டு எப்படி ஒரு வடிவம் கொள்கிறான் பாருங்க. எப்படி அம்மா தமிழையாக வடிவம் கொண்டு தமிழையாக வடிவம் கொண்டு தமிழையாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அதை என்ன தவளை? நாமத்தவளை. நாமத்தவளைன்னு யாரை கிண்டல் பண்றான்னு தெரியுது. ஏன் தவளையில நாமத்தவளைன்னு எந்த ஊர்லயாவது இருக்கா? உண்டு. எந்த ஊர்ல யார் பார்த்திருக்க நாமத்தவளை? நாமத்தவளை உண்டுடா தம்பி. நாமத்தவளை ஏதாவது பார்த்திருக்கியா நீ? நாமத்தவளை பார்த்திருக்கியா? எங்க இருக்கு? வக்கீல் புசத்துல வச்சிருக்க மாதிரி வந்துட்டு இருக்காங்க. தமிழக வடிவத்தை கொண்டு அலைகளை வந்து அப்படியே மூச்சு வாங்குறான். கரையில அமர்ந்திருந்த கௌதவரிசியை பாக்குறேன். என்னடா சமுத்திரத்துல தவளை ஏது? சமுத்திரத்துல தவளை, கடல்ல தவளை வசிக்காது. ஒத்த தவளை உப்பு தண்ணியில் இருக்காது, சோடியா தானே வரும். அப்ப இது என்னன்னு முதல்ல பாக்கணுமே அப்படின்னு சொல்லி ஞான கண் கொண்டு கௌதவர் பாக்குறேன். பாக்குறாரு. இந்திரன் தவளையா மதந்து மூச்சு வாங்குறான். வேகமா போய் 2 காலை ஜம்முன்னு பிடிச்சு கரையில கொண்டு வந்து ஓங்கி ஒரு அடி. அடியோடு இந்திர சுயரூபத்தை எடுக்கிறான். ஆர்த்தா கௌதமன், கொஞ்சமாவது உனக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு சுவரன் அந்த உடம்புல இருக்குதாடா? சூடு சுவரல இருந்தா நாய் அப்படி ஊர் சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்காகவே என்ன சிரிப்பு? 80 வயசு, 100ல இருந்து 80 வந்துட்டு ஏண்டா என்னை பத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காவ? உன்னை பத்தி ஒண்ணு கிண்டல் பண்ணல. சூடு சோழ வெக்கலாம். அதனால எங்க ஊர்ல எங்க பீரவை வச்சு கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் வீட்டுக்கு போனோம்னா தீ கொண்டு உள்ள வச்சுக்கிடுவேன். பாருடா, ஒரு பெண்ணுக்காக வேண்டி 1000 வருடம் மலைகளை மூழ்க சென்றாயே, 1000 வருடம் மூழ்கி முடித்தாயடா. ஐயா, நான் 500 வருஷம் முங்கினேன். சரி, எனக்கு திடீர்னு ஒரு பயம். என்ன? கடற்கரையில ஒரு தேட இருக்கு, ஏதாவது பெரிய சுறாமீன் தோப்புல பிடிச்சி தின்னுட்டு போயிட்டுனா? சைனைக்குள்ள இருக்கிற ஒன்னையே சுறாமீன் பிடிக்கல, கரையில இருக்கிற என்ன வந்து சுறாமீன் பிடிக்குது. நான் கட்டிலும் காலை இல்ல, என்ன எப்படி பிடிக்க முடியும்? கிழட்டு இறைச்சியோட கட்டிலங்கால இறைச்சி தான் நல்லா இருக்கும் தெரியும் உனக்கு. சொல்றீங்களா? அதனால இப்ப வந்து உங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன். இருந்துட்டு இன்னொரு உனக்கு தந்த வாய்ப்பு முடிந்து விட்டது. பேசாம கரையில உட்காரு. நான் சென்று 1000 வருடம் மூழ்கி அந்த பெண்ணை கரம் பிடிக்கலாம். மட்டும் பாருடா. கொஞ்ச நேரம் முடியாது, முடியல. தூக்கி கொண்டு கரையில போடுங்கடா. தூங்கல தூக்கி கொண்டு பாய் காமௌண்ட் வெளியே கொண்டு தட்டுங்கடா. தூக்குங்க, ஏதோ ஒரு வீட்டுல சொல்ல மாதிரி இருக்கு. தூக்குங்களே, மொத்தம் 5 6 ஒருத்தன் 7 பேரு. 7 பேர் தூக்கிங்களா? ஊட்டியை கொண்டு வர மாட்டோமா? அப்படிதாடா. நீங்க எங்க கொண்டு போவீங்க? தர்வ காட்டுல கொண்டு கூறு போட்டுலான்னு பாக்க. பண்டிகைடா நல்ல வார்வாரா இருக்கும். அப்படியே வந்து பார்த்தா அம்மா படுக்க வச்ச பாரு, அசல் பண்ணி மாதிரியே இருப்பாங்க. வெட்டுதுங்கன்னா தியானக்கிழமை என்ன
கோயில கிடா வெட்டணும்னு நம்ம இந்த பண்ணியை போட்டுருவோம். ஆமாவான கேட்டா இறங்கி வந்துட்டு அது போல இன்னொரு வார்த்தை கேட்க எப்படியே ஆகையினால் இந்த இந்திரனை கரையை அமர வைத்து விட்ட கௌதமன் நேர அதே கடலுக்கு வந்தார். இப்படி மூழ்கினார் பாருங்க. ஆண்டவனே உள்ளோவன் எப்படி மூழ்கினார் பாருங்கள். எப்படி முங்குகின்றார்கள். ஆண்டவனே உண்டு என்று அமர்ந்தார். எந்த ஒரு விஷயம் செய்யனாலும் ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் முதல்ல நினைக்கிறது யாருன்னா ஆண்டவனை நினைக்கணும். ஆமா, கடவுளை நினைத்தவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார். அக்கா காப்பி போடும்போது கூட நினைச்சிருப்பாங்க எப்படி கடவுளே நம்ம வீடா இருந்தா என்ன குடிச்சுக்கலாம், குடிக்க போறது உள்ளுக்காரங்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கு கடவுளே மனசுல எப்படி நினைக்க தோணும். இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது சமையல் பண்ணும்போது பரபரப்பு இருக்கும். டேஸ்டா இருக்குன்னு தெரியல, உப்பு அதிகமாயிடக்கூடாது. அது தின்னு முடிச்ச உடனே ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மா காலக்கிற உணவு மாட்டாங்க. ரைட்டு, நம்ம சாப்பாடு டேஸ்டா இருக்கு. அப்ப முத கடவுளை நினைக்கணும். அரிசி 1000 வருடம் முழுக போகிறார் என்று சொன்ன உடனே ஆண்டவனே உண்டு என்று அமர்ந்தார். அப்படியா, ஆண்டவனே சொன்ன உடனே அவரை சுற்றி அலைகடல ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது. சரிப்பா, அமர்ந்தார். கௌதமர் 1000 வருடம் கொள்கிறார். இறங்கி வந்து இந்திரனை அழைத்துக் கொண்டு ஆமா தேவ சபைக்கு வருகிறார். தேவ சபையில பார்த்தா தேவாதிதேவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா ஐயா வணக்கம். இந்திரமா வருக வருக வருக. அப்பா ஒரே சாடி பிடிச்சிட்டு தலையெல்லாம் ஈரமா இருக்கு. வெளியே வந்து 1000 வருஷம் ஆச்சு. இல்ல தண்ணி காலையில சொல்லுங்க ஐயா. ஆமா, எத்தனை வருஷம் மூழ்கினீங்க? நானா? ஆமா, 500 11 சங்கி அடிச்சுட்டு பாருங்க. 500 வருஷம் உங்களையா? 500 தானே, அதுக்கே எந்த இழுப்பு? கொஞ்சம் அமரம். ஐயா கௌதமரிசி, நீங்க எத்தனை வருஷம் மூழ்கினீங்க? சபையில நீங்க சொன்ன மாதிரி 1000 வருடம் அழகா போய் கவலையே படாதீங்க ஐயா. யார் என்ன சொன்னாலும் இந்த இந்திரனே சொன்னாலும் நாங்க சொல்ற கேளுங்க தீர்ப்பு. இந்த அகலிய பெண் உமக்குத்தான் சொந்தம். தேவாதிதேவர்களே, என்ன யார் ஊர்ல இருந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க ஐயா, என்னதான் உங்க நாட்டுல நாங்க இருந்தாலும் நியாயம் நியாயம் தான். பெண் அவருடைய பங்காகவே பிறந்தவள். அவர் 1000 வருஷம் மூழ்கி வர வந்திருக்கிறாரு. அவருக்கு தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி பெண்ணை கையில பிடிச்சு கௌதமர் கையில கொடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதையே என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்தாலே. ஏய் இந்திரா, வெயிட் வரட்டுமா? அவன் காப்பிய கண்ட கூட புருஷ வந்து நல்லா அடி பார்க்க மாட்டான். காப்பிய கண்டுட்டா தலையில நின்று கிரு சுத்துவாங்க தக்கா. அம்மா பெண்ணே அகலியா, இன்னைக்கு சொல்றேன், என்னால மாதிரி இல்லாம ஒரு நாளாவது ஒண்ணனா நீ பேசுற வார்த்தைக்கு உன்னை கற்பழிக்கலாம். கற்பழிக்க முடியாது, சோப்படிக்க முடியாது. நீ உன் சாப்பிடலாம் போடா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அப்படி என்று கௌதமர் பெண்ணை அழைத்துக் கொண்டு நேர அவருடைய ஆசிரமத்திற்கு வருகிறார். அங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சமயம் இந்த கௌதமருக்கு என்ன வேலை தெரியுமா? காலையிலே 5 மணி ஆனோட ஒரு கோழி கூவும். கோழி கூவாது குறுக்கிட்டவள சேவல் தான் கூவும். கோழி எந்த ஊர்லயாவது கூவுமாடா? ஆமா பிள்ளை கோழி தானே கூவும். ஆமா ஆமாங்கும் போது நான் மேலே எடுத்துட்டு பாத்துட்டு இருக்கேன். இறங்கி வந்துட்டு இருக்கேன்.
அதெல்லாம் அந்த காலம் சேவல் தான் கூவுச்சு. இப்பெல்லாம் பொட்டை கோழி தான் தட்டி கொள்ளுது. அதுக்குள்ள தலையை வச்சு படுத்து கிடக்கு சேவல். அதான் சொன்னா சேவல் கோழி என்னோ கூவும் என்று சொல்லுவார்கள். பெட்டேனாலும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. இப்ப அந்த நாளையில வீட்டுக்கு தலைவர் ஆண்கள். ஆமா. இப்ப வீட்டுக்கு தலைவர் ஆண்கள் கிடையாது. குடும்ப தலைவி பெண்கள். குடும்ப தலைவிக்கு தான் ரேஷன் கார்டுல எங்க போட்டாதான் போட்டிருக்கு. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு தான் வருது. பஸ்ல இலவசம் எங்களுக்கு மட்டும்தான். 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா. எங்களுக்கு தராம எந்த ஆண்களுக்காக 1000 ரூபாய் தருது. உங்களை பஸ்ல யாருன்னா கொண்டு இறக்கி விட்டுருக்காங்களா? காசு வாங்குறாங்களா உங்களுக்கு யாராவது? எங்களுக்கு அப்படி போன உடனே கிழிச்சிட்டு ரூபாய் வாங்கிட்டு தான் பஸ்ல இருந்து அனுப்பி விடுறாங்க. பெண்களுக்கு இப்ப கொடுத்தது 3000 ரூபாய் கரும்புக்கு. ஆமா. பொங்கல் கரும்பு எல்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு. ஆமா. எங்களுக்கு யாராவது அதுல கொஞ்சமா தந்துருப்பீங்களா? அந்த 3000 1000 ரூபாய் தந்துருப்பீங்களா? அப்ப பெண்களுக்கு தான் இப்ப எல்லா வசதியும் இருக்கு. ஆமா. அதான் ராஜாங்க பெண்கள்கிட்ட இருக்கு. இப்ப பெட்டை கோழி உண்மையிலே இப்ப கூவதான் செய்யுது. காலையிலே சேவல் கூவத உடனே கௌதமருக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்திலே சென்று பூஜை வைத்து வருவது வழக்கம். இப்படியாக பல நாளாய் பல வருடம் பல நாளாய் சும்மா இருக்கு. அந்த போய் வீடியோ எடுத்தாரன்னு எடுத்து முடிவு போடுங்க. பல வருடம் கழித்தது. கௌதமரும் அகலிகை பெண்குடியான சந்தோஷமாகவே அவங்க வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். சரி. ஆனா இந்த அகலிகை மேல ஆசை கொண்ட பாருங்க இந்திரன். ஆமா. இவனுக்கு இந்த அகலிகை ஞாபகம் நாளாக நாளாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதாவது பெண் மீது ஆசை இருக்கவங்க நம்ம திருத்த முடியாது. ஆமா. பணத்தை கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. ஆமா. பெரிய வீட்டை எழுதி கொடுத்தாலும் வேண்டாமா? ஒரு பெண் மீது ஆசை பட்டவன் இந்த பிள்ளைதான் வேணும் அப்படின்பா. அதனால இவனுக்கு தூக்கமும் வரல. படுத்தா தூக்கம் இல்ல, நின்னா பசி இருக்க மாட்டேங்குது, சாப்பிடவே முடியல. பார்த்தான் இந்திரன் இப்படியே புலம்பிக் கொண்டிருப்பதை விட நேர ஒரு 8 கௌதமர் ஆசிரமத்திற்கு சென்று அகலையை பார்த்து வந்த என்ன நல்ல ஐடியா. ஒரு நேரம் பார்த்துட்டோம்னா 1 மாசம் சமாளிச்சிடலாம். ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசிட்டோம்னா 1 வருஷம் சமாளிச்சிடலாம். வேற ஒரு நேரம் வந்து நம்ம பேசிட்டோம்னா ஒரு முத்தம் மட்டும் தந்துட்டான்னா அது போக 10 வருஷத்துக்கு உயிருள்ள காலம் வரைக்கும் வாழ்ந்துடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க 10 வருஷத்துக்கு உயிர் வாழ்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி என்று சொல்லி இந்திரன் என்ன சிறப்பார்கள் காப்பி தூக்கி ஊத்திட்டீங்க. கௌதமருடைய ஆசிரமத்திற்கு இந்திரன் நேர வாரா இரவு எப்படி வருகிறான் பாருங்க. சமமான சமத்திலே
சொல்லு. சாம வேலைன்னா காலையில 10 மணி. ஏன் பாட்டி 70 பா சுடலைமான சாமியில வேட்டைக்கு போவாருல்ல. நம்ம காலையில 10 மணிக்கே போவாரு. எத்தனை மணிக்கு போவாரு? டென்ஷன் ஆகிக்கிறப்படாது என்ன? நான் சுடலை சாமிக்கு ஆடுறேன் 21 மாடணும் நடு மண்டையில வந்து இறங்குவாங்க எனக்கு. எத்தனை சாமி ஆடினோடனே உடனே வேட்டை கிளம்பிடும். எத்தனை மணிக்கு? காலையில 10:30 மேலகாரத்துக்கு கூட 10 பேர் வரணும். காலையில 10 மணிக்கு 10 பேர் கூட வரணுமா? 2 பேர் பம்பி கொண்டு வரணும். எதுக்கு? பிணத்தை தோண்டி யார் தருமா? பயமா? நீ நல்ல சாமின்னா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும். ஏன் ராத்திரி 12 மணிக்கு தான் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு போனேன். எந்த இடிவுலாலும் மொட்டை கலரை மூடாம வச்சிருக்காங்க. எப்ப தலையில போய் சாமிட்டே விட்டு அதுல இருந்து நான் தலைவருக்கு சொல்லிட்டேன் இஷ்டம்னா பாருங்க வேற ஆள் பாத்துக்கணுங்கப்பா. காலையில 10 மணிக்கு வேட்டைக்கு போவேன். தூங்கி எழுந்துச்சு தான் வருவேன். ஐயோ இது சரியா வரமாட்டா போட்டு இருக்க குப்பை கிளம்ப உள்ள வா வச்சிருக்கேன் அவசர காத்திட்டு விட்டுருக்கேன். தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் இஷ்டம்னா பாருங்க நான் வேலைக்கு வரல சாமியால வரல வேற யார் மேலே வந்தாலும் வந்துருவாங்க பார்ப்போம். நான் தான் ஆடுவேன். சாம வேலை சொன்ன கரெக்டா 12 மணி. அழகாக இந்திரன் கௌதமர் ஆசிரமத்திற்கு வருகிறார். கௌதமர் ஆசிரமத்திற்கு வந்தால் அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உள்ள போய் அவருடைய மனைவியை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. எப்படி முடியும்? அப்படியானால் முதல்ல என்ன செய்யணும்னா அந்த கௌதமரை தந்திரமா வெளியே அனுப்பணும். ஆமா. காலையில சேவல் சத்தம் கேட்ட உடனே கௌதமர் சிவனுடைய ஆலயத்திற்கு பூஜை வைக்க போயிருவார். வழக்கம் போல நடந்துட்டு இருக்கு. எந்த இந்திரபகவான் என்ன செய்கிறார் பாருங்க. என்ன செய்கின்றார்? சேவலை போல் வண்டி வம்பட்டு சேவலை போல் வண்டி வம்பட்டு சேவலை போல் வண்டி வம்பட்டு வண்டி வம்பட்டு சேவித்தானே இந்திரனோ சேவித்தானே இந்திரனோ சேவலை போல் வண்டி வம்பட்டு சேவலை போல் வண்டி வம்பட்டு சேவித்தானே இந்திரனோ சேவித்தானே இந்திரனோ. ஒரு சேவலா வடிவம் எடுக்கிறார். அது என்ன சேவல் தெரியுமா? என்ன சேவல்? லக்கான் சேவல். லெக்காஞ்சேவல் இல்லடா. இந்த 65 நாள்ல ஊசி போட்டு வளர்ப்பாங்கல்ல. அது சத்தமே போட்டுக்கிட்டாரு. எங்க வீட்டுல அது இருக்கு சத்தம் போட. எப்படி தெரியுமா? எப்படி? ஓடி வரும். இது ஊசியில விளையாடுறது. லெக்காஞ்சேவல் இது. ஒரு சின்ன குவாலிட்டி போட்டா செத்து கிடக்குறாங்க. இந்த கிரிராஜன் சொன்னாங்க அது. அது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். வேகமா ஓடி வரும். குடு 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 ஓடி வரணும். அது தெளிவா உணர்ந்துக்கிடாது. நம்ம நாட்டு சேவல். அதுதான் நாட்டு சேவல். ஆமா. ரெக்கையை அடிச்சுக்கிட்டு மோட்டர் ரூம்ல இருந்து கூம்பாருங்க ஒரு கூவலை. நாட்டு சேவல். இந்திரன் அழகான நாட்டு சேவல வடிவத்தை கொண்டு வீட்டு முகத்தில் ஏறினார். அப்படி சிறகு தட்டி கூவுறான். சிறகு தட்டி கூவக்கூடிய சமயத்த சத்தம் யாருடைய காதில் கேட்கிறது? அங்கே அழகாகவே வர்ணச்சலையை படுத்திருந்தாரே அகலிக நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. கௌதமர் காதுல அந்த சத்தம் கேட்குது. கண் முழிச்சு பார்க்கிறாரு. அகலிக நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். என்னைக்கும் கௌதமரை பூஜைக்கு எழுப்புறதே இவதான். அன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கா. கௌதமர் பாக்குறார். இப்படி தூங்க மாட்டாளே. எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கா? சரி ஏதோ வேலை அசதியா தூங்கிட்டா நம்ம எழுப்போம். அப்படி வந்து கௌதமர் அகலை எழுப்புறார். அகலிக ஏதோ மரியாதவர் கண்மணித்து பார்த்தால் அதே மாதிரி சேவல் சத்தம் கேட்குது. சுவாமி சுவாமி ஏதோ அசந்து தூங்கி விட்டேன் மன்னித்து விடுங்கள் சுவாமி. ஏடி ஒரு கணவர் எழுப்பும் முன் மனைவி எழுப்ப வேண்டும். பூசைக்கு நேரமாக கொண்டு இருக்கின்றது. ஏதோ அசந்து தூங்கி விட்டேன். உங்களுக்கு பூஜைக்குள்ள பொருளை கேட்க நான் எடுத்து கொடுக்கிறேன். கமண்டலத்தை இடு. ஜெபமாலை ஜெபமாலை கழுத்தே போடுவீங்களே. ஜெயபாண்டி ஜெயகண்டி ஜெயகண்டி இல்லைங்க. பொற்பிரம்பு பொறுப்பிரம் இதோ. என் காவி வேஷ்டி எங்க? அதைத்தானே கொடுத்துருக்கீங்க. வேட்டி குடிச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் தெரியல. சும்மா படுத்துறது மாதிரி தூங்குறேன். வெட்டமா எடிங்க வா. வயசான காலம் காட்டுக்குள்ள போகணும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நேரம் விடுஞ்ச மாதிரி தெரியல. பார்த்து பதனமா போய்